வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை காமராஜ் சாலை ஹோட்டலில் தங்கியிருந்த மாப்பிள்ளையை தாக்கி பணம் நகை கொள்ளை, காயங்களுடன் தாலி கட்டியதால் பரபரப்பு. வீராம்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளி சூறை, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களின் அடாவடி செயலால் மீனவ மக்கள் கொந்தளிப்பு. அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை பிறந்த தினம், கூட்டு பிரார்த்தனையில் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை ஹோட்டலில் தங்கியிருந்த மாப்பிள்ளையை தாக்கி பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி திருமணம் நடைபெற்றது. புதுவை அருகே உள்ள திருபுவனை பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்கிற பொறியாளருக்கும் உளுந்தூர்பேட்டை பூ மாம்பாக்கத்தைச் சேர்ந்த சசிகலா என்பவருக்கும் திங்கட்கிழமை காலை புதுவையில் திருமணம் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனையொட்டி மாப்பிள்ளையான அசோக்குமார் காமராஜ் சாலையில் அமைந்துள்ள ஹோட்டலில் தங்கியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை அசோக்குமாரின் அறைக்கு சென்ற மர்ம ஆசாமிகள் மூவர் அவரை தாக்கி பணம் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த அசோக்குமார் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதை தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தையொட்டி ஹோட்டலில் தங்கியிருந்த மாப்பிள்ளையை தாக்கிய நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது குறித்து பெரிய கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாப்பிள்ளையை தாக்கியவர்கள் சென்னையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பது போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுவை அருகே உள்ள வீராம்பட்டினம் அரசு பள்ளியை சூறையாடி பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் உட்பட 8 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அருகே உள்ள வீராம்பட்டினத்தில் அமைந்திருக்கும் சிங்காரவேலர் உயர்நிலைப் பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இங்கு பயின்று வந்த சில மாணவர்கள் நன்னடத்தை விதிகளை மீறியதுடன் ஆசிரியர்களை திட்டுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஊர் பஞ்சாயத்தாருடன் பேசி சில மாதங்களுக்கு முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதுபோன்ற சூழ்நிலையில் மாசிமக விடுமுறைக்கு பின்னர் இன்று காலை பள்ளியை திறந்த ஊழியர்கள் ஆசிரியர் ஓய்வறை, ஸ்டோர் ரூம், கணினி அறை ஆகியவை உடைக்கப்பட்டு பொருட்கள் சூறையாடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து கல்வித்துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். பள்ளியில் பொருட்கள் சூறையாடப்பட்டிருப்பதை கண்ட வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து தலைவர் காங்கேயன் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆத்திரம் அடைந்து சந்தேகப்படும் வகையிலான மாணவர்கள் உட்பட 8 பேரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பள்ளியில் நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவம் காரணமாக மறு அறிவிப்பு வரை பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் திங்கட்கிழமை வந்த மாணவ மாணவிகள் திரும்பிச் சென்றனர். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் தங்கி அரவிந்தருடன் சேவையாற்றிய அன்னையின் பிறந்த நாளையொட்டி ஆசிரமத்தில் திங்கட்கிழமை கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னையின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அரவிந்தர் ஆசிரமத்தில் அவர் பயன்படுத்திய அறைகள் பக்தர்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தன. மேலும் அரவிந்தர் மற்றும் அன்னையின் சமாதியிலும் பக்தர்கள் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரம நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் மகளிர் நற்பணி மன்றம் சார்பில் 2 ஏழை ஜோடிகளுக்கான திருமணத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா நடத்தி வைத்தார். புதுவை இந்திய தாய் மகளிர் நற்பணி மன்றத்தின் 14வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு 2 ஜோடிகளுக்கு திங்கட்கிழமை திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி அமைப்பாளருமான சிவா நடத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இருதய ஆண்டவர் ஆலய பங்குத்தந்தை தாமஸ், மன்ற தலைவி பிரபாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் விழுதுகள் ஆண்கள் சுய உதவி குழு திறப்பு விழா திங்கட்கிழமை நடைபெற்றது. சுய உதவி குழுவின் தலைவர் கலியமூர்த்தி தலைமை தாங்க செயலாளர் பிரகாஷ் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பெயர் பலகையை திறந்து வைக்க இதில் ஆண்கள் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டனர். இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை முருகன் கோவில் தெருவில் நடைபெற்றது. இதில் ஜெயலலிதா பேரவை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கி பேசினார். பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிப்டிக் தினக்கூலி ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பிப்டிக் நிறுவனத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 85 தினக்கூலி ஊழியர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 175 ரூபாய் வீதம் 20 நாட்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படுகிறது.
ஆனால் மற்ற துறைகளான பாப்ஸ்கோ, பாசிக், பான்லே, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் போன்றவற்றில் பணியாற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 277 ரூபாய் வீதம் 30 நாட்களுக்கு பணி வழங்கப்படுகிறது. இதனால் 30 நாட்களுடன் கூடுதல் சம்பளம் மற்றும் பணி நிரந்தரம் போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி பிப்டிக் தினக்கூலி ஊழியர்கள் அமைதியான முறையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திங்கட்கிழமை நடைபெற்ற போராட்டத்தின் போது அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம், பொருளாளர் பரிமள ரங்கன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். போராட்டத்தில் பிப்டிக் ஊழியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பிச்சை எடுத்து தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பிப்ரவரி 23ஆம் தேதி சட்டமன்றம் நோக்கி பிரம்மாண்ட பேரணி. ஊழியர் சங்க சம்மேளன நிர்வாகிகள் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திராவிடம் பாஜக மனு. லாஸ்பேட்டை நெருப்பு குழியில் வசிக்கும் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். இன்றும் என்றும் நமக்கு சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும். இன்றும் என்றும் நமதே, என்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. இன்றும் என்றும் நமக்கு பாண்டிராம் சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும். பாண்டிராம் சில்க்ஸ் இன்றும் என்றும் நமதே.
இன்றும் நமதே என்றும் நமதே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புசி தொகுதியில் 25 லட்சம் ரூபாய் செலவில் சாலையில் அச்சுக்கலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் முன்னிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுவை புசி தொகுதியில் மிஷன் வீதி முதல் காந்தி வீதி வரை மற்றும் மிலாது வீதி, ஹைதர் அலி வீதிகளில் 25 லட்சம் ரூபாய் செலவில் நடைபாதையில் அச்சுக்கள் பதிக்கும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் முன்னிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இதில் புசி மற்றும் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், இஸ்லாமிய பெரியவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு கூறு நிதி திட்டத்தில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் அம்பேத்கர் பெயரில் வழங்க வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் படையின் அமைப்பாளர் மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதிமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலையை நிறுவுவதுடன் அம்பேத்கரின் திரைப்படத்தை மாணவ மாணவிகள் இலவசமாக காண ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், பாட்கோத் நிறுவனம் முகாம்கள் நடத்தி உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து எந்தவித தலையீடும் இல்லாமல் உதவிகளை வழங்க வேண்டும் என்றார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படும் நிலையை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற மூர்த்தி, இலங்கையில் தமிழர்கள் குடியிருந்த பகுதிகளில் சிங்களர்களை குடியமர்த்துவதை தடுப்பதுடன் முள்வேலி முகாம்களில் உள்ள தமிழர்களை அவரவர் சொந்த ஊர்களில் குடியமர்த்த இலங்கை அரசை மத்திய அரசு நிர்பந்திக்க வேண்டும் எனவும், சிறப்பு கூறு நிதி திட்டத்தில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் அம்பேத்கர் பெயரில் வழங்க வேண்டும் என்றார். மக்கள் விரோத போக்கு மற்றும் அரசு ஊழியர் விரோத போக்கினை கண்டித்து 23ஆம் தேதி சட்டசபை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தவிருப்பதாக அரசு ஊழியர் சங்க சம்மேளன நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத நடவடிக்கையை கண்டித்தும் 14 முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கத்தினருடன் இணைந்து பிப்ரவரி 23ஆம் தேதி பாராளுமன்றம் நோக்கி அணிவகுப்பு பேரணி நடைபெற உள்ளது எனவும், அதே நாளில் புதுவை மாநிலத்திலும் மக்களின் பொதுவான கோரிக்கையோடு சங்க கோரிக்கையையும் வலியுறுத்தி சுதேசி மில் அருகிலிருந்து பேரணியாக சென்று துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த பேரணியில் அனைத்து பிரிவு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து சார்ந்த ஊழியர்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்க இருப்பதாக செய்தியாளர்களிடம் சம்மேளன நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதி நெருப்புக்குழி பகுதியில் வசிப்பவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று ஆட்சியரிடம் பாஜகவினர் மனு அளித்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டை கல்லூரி சாலை பகுதியில் அமைந்துள்ள நெருப்புக்குழியில் கடந்த 40 ஆண்டுகளாக வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என பலமுறை வலியுறுத்தப்பட்டு வந்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
இதனால் பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில செயலாளர் சாமிநாதன் தலைமையில் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பட்டா வழங்கும்படி மனு அளித்தனர். பட்டா பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணாவிட்டால் அனைத்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளனர். ஒரு சிலரின் சுயநலத்திற்காக ஆட்சியை விட்டு தன்னை இறக்கியதாக வில்லியனூரில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி விளக்கம் அளித்துள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் வில்லியனூர் தொகுதி ஆலோசனை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. தொகுதி நிர்வாகி ராஜேஷ் வரவேற்புரையாற்ற பொதுச் செயலாளர் ஜெயபால், செயலாளர் அங்காளன், ராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி, இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னை ஆதரிக்கின்றனர் எனவும் 7 ஆண்டுகளாக முதல்வராக இருந்த தனது ஆட்சியில் என்ன தவறு நடந்தது என கேள்வி எழுப்பினார். ஒரு சிலரின் சுயநலத்திற்காக முதல்வராக இருந்த தன்னை ஆட்சியை விட்டு இறக்கினர் என்று விளக்கம் அளித்த ரங்கசாமி, தனது ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்த திட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படாததால் அவர்களின் நிலைமை பரிதாபமாக உள்ளது என்றார். புதுவையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவே என்ஆர் காங்கிரஸ் துவக்கப்பட்டுள்ளது எனவும் கட்சி துவங்கிய உடனேயே தேர்தலை சந்திக்கவிருப்பதால் மக்கள் தேவைகள் நிறைவேற ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துரும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேலுக்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம், 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு INTUC தலைவர் ரவிச்சந்திரன் பரிசு கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுவை மூலக்குளம் நியூ வேர்ல்ட் கபடி குழு சார்பில் 7ஆம் ஆண்டு கபடி போட்டி பிச்சன்வீரன்பேட்டில் கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வந்தது. புதுவை மாநில கபடி சங்க அனுமதியுடன் நடைபெற்ற இப்போட்டியில் 38 அணிகள் பங்கேற்றன. ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அரியூர் கக்கஞ்சி அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிற்கு கபடி சங்க தலைவர் ஜெயராமன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் ஆரியசாமி முன்னிலை வகித்தார். நியூ வேர்ல்ட் கபடி குழு தலைவர் பரசுராமன் வரவேற்புரையாற்ற INTUC தலைவர் ரவிச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் கபடி சங்க நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுவை ரெட்டியார்பாளையம் கலைத்தாய் கலைமையம் சார்பில் பள்ளி மாணவிகள் கல்பனா, தேவிஸ்ரீ, ஹரிஷ்மா, மிருளாலினி ஆகியோரது பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்பன் கலையரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறை முன்னாள் பேராசிரியர் கோவிந்தராஜன், ஜூனியர் சாம்பர் முன்னாள் மண்டல தலைவர் பாஸ்கரன், தாசில்தார் சந்திரகுமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரங்கேற்றத்தின் போது நளினி நட்வாங்கம் செய்ய சுந்தர வடிவேல் வாய்ப்பாட்டு பாடினார். முருகையன் மிருதங்கம், பட்டாபிராமன் தபேலா, சரவணன் வயலின் வாசிக்க மாணவிகள் பரதம் ஆடி தங்கள் நடனத்தை அரங்கேற்றினர். இதில் மாணவிகளின் பெற்றோர் உறவினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் 10க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தின. புதுவை மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் கடந்த 18ஆம் தேதி துவங்கியது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை ஒலிம்பிக் சங்க தலைவர் உதயகுமார், பொருளாளர் வேல்முருகன், இந்திரா காந்தி விளையாட்டு அரங்க பொது மேலாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதற்கு சங்க செயலாளர் எழிலன் வரவேற்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வித்துறை துணை இயக்குநர் முத்துவேலன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில ஹாக்கி சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 17 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை காமராஜ் சாலை ஹோட்டலில் தங்கியிருந்த மாப்பிள்ளையை தாக்கி பணம் நகை கொள்ளை, காயங்களுடன் தாலி கட்டியதால் பரபரப்பு. வீராம்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளி சூறை, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களின் அடாவடி செயலால் மீனவ மக்கள் கொந்தளிப்பு. அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை பிறந்த தினம், கூட்டு பிரார்த்தனையில் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்பு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பிப்ரவரி 23ஆம் தேதி சட்டமன்றம் நோக்கி பிரம்மாண்ட பேரணி, ஊழியர் சங்க சம்மேளன நிர்வாகிகள் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திராவிடம் பாஜக மனு, லாஸ்பேட்டை நெருப்பு குழியில் வசிக்கும் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.